வானத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது? அந்த நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணம் என்ன? இப்படி எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒளி ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும். அப்படி அந்த ஒளி ஒரு வருஷம் பயணிக்கிறது, அதாவது ஒரு வருஷத்துல அது எவ்வளவு தூரம் போகுமோ அதைத்தான் ஒரு ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம சூரியன்ல இருந்து 4.24 ஒளியாண்டுகள் தொலைவில் தான் பிராக்சிமா செஞ்சுரி அப்படிங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் நம்ம சூரியனுடைய ரொம்ப சின்னம் தான். நம்ம சூரியனுடைய ஒட்டுமொத்த ஆரத்துல 15% தான் அந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சூரியனுடைய ஒட்டுமொத்த நிறையிலேயே 12.5% தான் அந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப மங்கலான ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 600 மடங்கு கம்மியா நம்ம சூரியனை விட மங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிராக்சிமா செஞ்சுரி நட்சத்திரம் நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப சின்னமா இருக்கிறதுனால இதை ரெட் ட்ராப் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவப்புக்குள்ள நட்சத்திரம். இது ஆல்பா செஞ்சுரி அப்படிங்கக்கூடிய ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டத்துல ஒரு நட்சத்திரமா தான் இருக்கு. ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது, 3 நட்சத்திரங்கள் வந்துட்டு இருக்கும். இதுல ஆல்பா செஞ்சுரி ஏ, ஆல்பா செஞ்சுரி பி அப்படின்னு சொல்லிட்டு 2 நட்சத்திரங்கள் இருக்கு. இது பைனரி ஸ்டார்ஸா இருக்கு. அதாவது இது ஒன்னோட ஒன்று வந்துட்டு டைட்டலா லாக் ஆகி சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த 2 நட்சத்திரத்தை மையமா வச்சுதான் பிராக்சிமா செஞ்சுரி வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. அதாவது 0.2 ஒளியாண்டுகள் தொலைவில் 5,27,000 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த 2 நட்சத்திரத்தை மையமா வச்சு பிராக்சிமா செஞ்சுரி வந்துட்டு சுத்தி வந்துட்டு இருக்கு. பிராக்சிமா செஞ்சுரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 3 கோள்கள் இருக்கு. முதலாவது கோள் பார்த்தோம் அப்படின்னா அது பிராக்சிமா செஞ்சுரி டி அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம செவ்வாய் கோள் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸுக்கு வந்துட்டு இருக்கு. இது இந்த பிராக்சிமா செஞ்சுரியை 5.2 நாளுக்கு ஒரு தடவை சுத்தி வந்துட்டு இருக்கு. இரண்டாவதா இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிராக்சிமா செஞ்சுரி பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பூமியை விட 1.07 மடங்கு பெருசு. நம்ம பூமியோட பெரிதாக இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய கோள்களை வந்துட்டு சூப்பர் எர்த்னு சொல்லுவாங்க. அப்படி சூப்பர் எர்த்துல ஒண்ணுதான் அந்த பிராக்சிமா செஞ்சுரி பி கோள். இது வந்துட்டு ஒரு பாறை கோள் தான். இது இந்த பிராக்சிமா செஞ்சுரி நட்சத்திரத்துல ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. அதாவது ரொம்ப பக்கத்துலயும் இல்லாம ரொம்ப தூரத்துலயும் இல்லாம திரவ நீர் இருக்கக்கூடிய ஒரு தூரத்துல வந்துட்டு இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீர் இருக்கா அப்படிங்கக்கூடிய ஆய்வுகளும் போயிட்டு இருக்கு. இது 11.2 நாளைக்கு ஒரு தடவை இந்த பிராக்சிமா செஞ்சுரி வந்துட்டு சுத்தி வரும். இதுக்கப்புறம் 3ஆவதா இருக்கக்கூடிய கோள்னு பார்த்தோம் அப்படின்னா அது பிராக்சிமா செஞ்சுரி சி அப்படிங்கக்கூடிய ஒரு கோள். இந்த கோள் நம்ம பூமியை விட 7 மடங்கு பெருசா இருக்கு. இந்த கோள் பார்த்தோம் அப்படின்னா இதோட நட்சத்திரத்தை ரொம்ப தொலைவில் இருந்து சுத்தி வருது. நம்ம பூமியோட ஆண்டுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5.2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த நட்சத்திரத்தை வந்துட்டு சுத்தி வந்துட்டு இருக்கு. பூமியில இருந்து பார்க்க முடியாது. அதாவது பிராக்சிமா செஞ்சுரி ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இது சூரியனை விட ரொம்ப 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 மங்கலான ஒரு நட்சத்திரம் தான். ஒளி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இது உமிழும். அதனால இது நம்மளால வெறுங்கனால பார்க்க முடியாது. அதுவே அதிநவீன தொலைநோக்கியை வச்சு நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இந்த ஆல்பா செஞ்சுரி ஏயும் ஆல்பா செஞ்சுரி பியையும் தென் அரைக்கோளத்துல பூமியுடைய தென் அரைக்கோள பகுதியிலிருந்து நம்மளால வெறுங்கனாலேயே இரட்டை நட்சத்திரமா இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.